மீனராசி அன்புகளுக்கான பராபவ தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் இந்த பராபவ வருஷத்துடைய புது ராசி பலன்கள். இந்த மீனராசி அன்புகள் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் எந்தவித பாகுபாடும் இன்றி மிக எல்லாரையும் சகஜமாக சமமாக பழகக்கூடிய ஒரு அன்பர்கள். யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து பிரித்து பார்க்காம பாகுபாடு ஏற்றத்தாழ்வு பார்க்காம எதையும் பழகக்கூடிய செயல்படக்கூடிய அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இந்த மீனராசி அன்புடைய கிரக அமைவின்னு பார்த்திங்கன்னா ராசி ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், சனி பகவான், புதன் பகவான். குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான், சத்ருஸ்தானத்தில் கேது பகவான். இது கிரக அமர்வு. போகஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான் அவங்க இருக்காங்க. குருவுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை குரு துராமம் பார்க்கின்றார். 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார். 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கின்றார். இந்த குரு பயிற்சி வரைக்கும். சனி பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கின்றார் சனி பகவான். 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார். இந்த மீனராசி பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த சனி சேர்ந்து இருப்பதே பார்த்தா மனதுக்கு ஒரு விதமான போராட்டத்தை அல்ல ஒரு பிடிவாத குணத்தை உருவாக்கிடும். எந்த விஷயத்தையும் போராடி பிடிவாதமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு அன்பர்கள். அந்த பிடிவாதம் போராட்ட குணம் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவால் ஒரு பாதிப்பையும் ஒரு நஷ்டத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அதனால் அந்த பிடிவாத குணமும் அந்த ஒரு போராட்ட குணத்தையும் கொஞ்சம் இருந்தாலும் சில முடிவுகள் எடுக்கின்ற போது கொஞ்சம் கவனமாக யோசித்து நிதானமாக எடுப்பது நல்லது. உங்களுக்கு உடைய தனம் மற்றும் குடும்பம் சார்ந்த சூரிய பகவான் சுக்கர் இருக்காங்க. அந்த 2 பேரும் இணைந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயலாற்றல் அதிகரிக்க போகுது. இந்த செயல் ஆற்றலில் நல்ல விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது. குடும்ப தேவையான பொருள் வாங்கி போட போகிறீங்க. நீங்கள் குடும்ப உறுப்பினரோடு கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கனிவோடு பேசுவது நல்லது. அதிகாரத்துறையெல்லாம் குடும்பத்தில் வேண்டாம், வெளியில் பேசுங்க. குடும்பத்தில் பேச கொஞ்சம் ரிலாக்ஸாக சந்தோஷமாக மனம் விட்டு கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் பேசுவதை கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதிய குரு பகவான் 4 அமர்ந்திருக்காரு. உங்கள் தொழில் மற்றும் லாபஸ்தானங்களை பார்ப்பதால் மிகப்பெரிய பலமாக அதுவே அமையுது. அந்த தொழில் ஸ்தானம் நல்ல ஒரு வியாபாரத்தை பெருக்கக்கூடிய நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய காரணம் அமையுது. உங்களுக்கு புதிய வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா? வீடு கட்டுவதற்கான நல்ல ஒரு நிலத்தை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு. பழைய வாகனம் அந்த பழைய வாகனத்தை வாங்கி புதிய வாகனத்தை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட போகுது. உங்களுக்கு வெளியே பண்ணுங்க நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க. அந்த வெளியே பண்ண ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மன அமைதி கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்களுக்கு புது அனுபவங்களை நீங்கள் பெறதாலே அந்த அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாளாக இருந்த சில இழுபறியாக இருந்த கடங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா சந்திர சேர்க்கையும் இருக்கிறதால வெளிநாடுக்கு யாராவது போக முயற்சி பண்ணால் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டு போகிறவங்களுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். வெற்றி அமையக்கூடிய காலகட்டங்களாக அமைப்பது உங்களுக்கு. அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தோன்னா சுப செலவு தான். சுப செலவு அதிகரிக்க போகுது. அதனால் மனசுக்கு எந்த ஒரு சந்தோஷமாக தான் செலவு செய்ய போகிறீங்க. நீங்கள் தூங்குறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா சில நல்ல புத்தகங்களை படிச்சுட்டு போகுது உங்களுக்கு நல்ல ஒரு பாட்டு கேட்பது மனசுக்கு ஒரு நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. செலவு செய்கின்ற போதும் ஒரு பட்டியல் போட்டு திட்டம் போட்டு செலவு பண்ணாலே உங்களுக்கு நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பொதுவாக அந்த அலுவலக பணி உள்ளவங்க பார்த்தோன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பணியிடத்தில் வேலை கூட அதிகமாக இருக்கிறதா செஞ்சால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியிலேயே உங்களுக்கு சனி இருக்கிறதால பார்த்திங்கன்னா பொறுப்பு அதிகரிக்க போகுது. அதே மாதிரி குருவுடைய பார்வையும் உங்களுக்கு தொழில் சார்ந்து இருக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் அமைக்குது. உங்களுக்கு கடின உழைப்பு கேட்ட ஒரு பதவி பெற போகிறீங்க, அல்லது ஊதிய ஒரு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு
சக ஊழியரிடம் உங்கள் பணி சார்ந்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. ரகசியங்களை வச்சுக்கோங்க. உடைய துறை சார்ந்த யார் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த அவங்களுக்கு சில இடமாற்றங்கள் உங்களுக்கு கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. புது வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதிய முதலீடு செய்கின்ற போது கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க, படிப்படியாக செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக போடுங்க. கூட்டு வியாபாரம் இருந்தால் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக வச்சுக்கோங்க. 2 சுக்கிரங்கிறதால கொஞ்சம் பணப்புழக்கம்லாம் கொஞ்சம் ஒரு நிதானமாக சீராக தான் இருக்கும். ஓகேங்களா? கவனமாக இருங்க. ஆடம்பர பொருட்கள், அழகான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வாங்கக்கூடிய ஒரு ஆடம்பர பொருட்களை தொழில் செய்கிறவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. 2த்தையும் நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு லாபத்தை நல்லா மேம்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. 12 ராகு இருக்கிறதால பார்த்திங்கன்னா தேவையற்ற பயண செலவுகள்லாம் இருக்கும். அதனால் எந்த பயணம் தான் திட்டம் போட்டு பயணம் மேற்கொண்டால் கொஞ்சம் உங்களுடைய செலவுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை ஏற்படும். நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய கட்டுப்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. ஆபரச்சேர்க்கை ஏற்பட போது உங்களுக்கு. பிள்ளைகளில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மனத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. வேலை செல்லக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தா என்ன முயற்சி, அந்த முயற்சி கேட்ட ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு பெற போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்துக்கு கவனமாக, அது முக்கியம் உங்களுக்கு. குறிப்பாக அந்த இடுப்பு வலி, கால் வலி இதுதான் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் ஓய்வு அல்ல மருத்துவ சிகிச்சை பெறுவது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த நாளில் குருக்காக பார்த்திங்கன்னா கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. உயர்கல்வி கற்பதற்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு எந்த கல்லூரியோ எந்த பாடத்திட்டமோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாகுது. ஏன்னா ராசியிலே புதன் இருக்கிறதால உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இருந்தாலும் 12 சந்திரன் மறையிறதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைவாயக்கூடிய ஒரு வயசு. சில விஷயங்கள் எண்ணங்கள்லாம் அதுவாக இதுவும் அலைவாயக்கூடிய கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்துடுங்க. தேவையான படிப்பில் கவனம் செலுத்துங்க. தேவையான விஷயம் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய படிப்பு சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம் பாருங்கள். படிப்பில் கவனம் செலுத்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு அமையுது. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மிக துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வருமானம் அமைது உங்களுக்கு. இது நீண்ட நாள் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. புதிய சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு பிரகாசமானது பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. 12 ராகு இருக்கிறதால கொஞ்சம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் வாங்கி தராதீங்க. கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? இதே வழிபாடு பார்த்திங்கன்னா பிரதோஷ காலங்களில் போயிட்டு நந்திகேஸ்வரை வழிபடுங்க. துர்கை அம்மனுக்கு ராகத்தை எலுமிச்சை மரத்தை தீபம் ஏற்றினால உங்களுக்கு ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். மீனராசியில் ஜென்மசனி கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.